அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 8th மேத்ஸில் யூனிட் 4 நம்ம பார்க்குறோம், வாழ்வியல் கணிதம். அதில் இது வரைக்கும் நம்ம பார்ட் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 1ல் பர்சன்டேஜ், பார்ட் 2ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதே வாழ்வியல் கணிதத்தில் அடுத்து இந்த பார்ட் 3ன்ட்டு கூட்டு வட்டி, இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இதில் நிறையா ஷார்ட்கட் நீங்கள் கற்றுக்குவீங்க. கேள்வி பெருசாக இருக்கும், நம்பர் பெருசாக இருக்கும், ஆனால் சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் நிறையா ஷார்ட்கட் இருக்குது. ஒன் பை ஒன்னாக கவனிங்க, நல்லா தெளிவாக இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கூல் புக்கில் இந்த பர்டிகுலர் யூனிட்டில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக மொத்தத்துக்கு ஒரு 10 மாடல் தான் இருக்கும். 10 மாடல் தான் இருக்கும். அந்த 10 மாடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு நம்பர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு 28 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த 28 ப்ராப்ளம்ஸில் நீங்கள் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த 10 மாடலுக்கு ஒரு 15 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். சின்ன சின்ன நம்பர் மட்டும் மாற்றி இருக்கிறத நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். ஈஸியாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ முழுசாக கவனிங்க. நிறைய ஸ்டூடெண்ட் நம்மளோட வீடியோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சம்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நல்லா தெளிவாக புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட்ஸ்லேயும் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 years 3 years 4 years இந்த மாதிரி கான்செப்டுக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இப்போ ட்ரெண்டிங் என்ன போகுது அப்படின்னா, இதே கூட்டு வட்டி கான்செப்டில் 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் இந்த மாதிரி வருஷங்கள் பெருசாக மாற்றுறாங்க. ஆனால் சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த ஃபார்முலாவை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். அப்போ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் அதை மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் தெளிவாக ஃபார்முலாஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ நான் ஆரம்பத்தில் ஃபார்முலாஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நான் போவேன். ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு கூட்டு வட்டினா என்ன, தனி வட்டினா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. தனி வட்டிங்கிறம்போது அதோட பிரின்சிபல் அமௌண்ட்டு எப்பயுமே மாறாது. ஆனால் கூட்டு வட்டிங்கிறது வருஷத்துக்கு வருஷம். இப்போ மொதல் வருஷம் 2ஓட வட்டியும் சமமாக இருக்கும். மொதல் வருஷத்துக்கு தனி வட்டி என்னவோ அதே மொதல் வருஷத்துக்கு கூட்டு வட்டியும் சமமாக இருக்கும். இது மொதல் வருஷத்துக்கு மட்டும். ஆனால் அடுத்தடுத்த வருஷங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, தனி வட்டியில் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு டைம் அதோட தனி வட்டி தான் ஆடாகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வருஷங்களில். ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் மொதல் வருஷம் பிரின்சிபல் அமௌண்ட்டு, 2ஆவது வருஷத்துக்கான பிரின்சிபல் அமௌண்ட் என்னென்னா அந்த அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்தது தான் அடுத்ததுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு. இதுக்கான வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது தனி வட்டிங்கிறது பிரின்சிபல் மாறாது, கூட்டு வட்டியில் வருஷத்துக்கு வருஷம் மாறுபடும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இப்போ ஃபார்முலாஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, கூட்டு வட்டி தனி வட்டிங்கிறம்போது உங்களுக்கு வட்டி கணக்கிடுறதுல வருஷத்துக்கு இவ்வளவு, அப்போ இத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அல்லது எவ்வளவு தனி வட்டி இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டி கணக்கிடப்படுற விதம் மாறுபடும். அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்படின்னா அங்கே ஃபார்முலா மொத்த தொகை தான் நம்ம கண்டுபிடிப்போம். A = P × 1 + R/100n இதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், A அப்படின்னா மொத்த தொகை, P அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு, R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, N அப்படின்னா காலம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது இப்போ உங்களுக்கு மொத்த தொகை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அசல் வேல்யூ என்ன, அதே இது கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ கூட்டு வட்டி என்னன்னு கேட்டால் மொத்த தொகையிலேருந்து அசலை நம்ம மைனஸ் பண்ணணும். அதே இது மொத்த தொகையிலேருந்து பிரின்சிபல் இல்லைன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு மொத்த தொகையும் தெரியணும், வட்டியும் எவ்வளோன்னு தெரியணும். அதை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், பிரின்சிபல் வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணணும். இப்போ இது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதற்கான ஃபார்முலா. ஸோ இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதே இது அரையாண்டுக்கு ஒரு முறை, அப்போ வருஷத்துக்கு 2 டைம் அரையாண்டுக்கு ஒரு முறை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா என்ன ஃபார்முலா மாறும், அதையும் நம்ம பார்த்து அங்கே உள்ள ஃபார்முலாவிலேயே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/2ன்னு அப்ளை பண்ணணும், N வேல்யூ 2n அப்ளை பண்ணணும். அப்போ பாருங்க, இங்கே P × 1 + R/2 / 100 2n நம்ம அப்ளை பண்ணுவோம்.
அப்போ இந்த 2 என்ன ஆகும், இந்த சைடு ரொம்ப டிவைடாக மாறிடும். அப்போ என்ன கிடைக்கும், a = p × 1 + r/200^2n. இதான் அதற்கான ஃபார்முலா. இப்போ இதவே அடுத்து காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்ட்டு, ஆனால் ஆக்சுவலாக இங்கே வந்து காலாண்டுக்குரிய கொஸ்டினை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கான ஃபார்முலா இதுதான், a = p × 1 + r/400^4n. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு r/4ன்னு மாற்றிக்கணும், காலம் வேல்யூவை 4n நம்ம மாற்றிக்கணும். இந்த மாதிரி பழைய ஃபார்முலாவில் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா கிடைக்கும். அதே இது ஒவ்வொரு ஆண்டும் வட்டி விதம் மாறுது அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டே இருக்குது, நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து கலப்பு பின்னத்தில் காலம், அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை தான், ஆனால் கலப்பு பின்னத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பாங்க ஆண்டை. அப்போ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலாங்கிறத இங்கே நோட் பண்ணியிருப்போம். a = p × 1 + r/100^a. அந்த முழு ஆண்டு என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பின்ன வேல்யூவில் வர்ற வேல்யூவை இந்த சைடு போட்டுக்கணும், 1 + b/c × r/100. இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா. இப்போ அதுக்கு அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 4 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4மே வேறு வேறையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அசல் வேல்யூ 4000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, காலம் 2 ஆண்டுகளுக்கு, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் அதோட கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போ நம்ம ஃபார்முலா படி இதுக்கும் நம்ம அப்ளை பண்ண அவசியம் இல்லை, டேரெக்டாக ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணலாம். ஷார்ட்கட்டில் நீங்கள் டைரெக்டாகவே கூட்டு வட்டியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே இது நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன ஆகும், ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னாடி அதிலேருந்து பிரின்சிபல் வேல்யூயை மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கூட்டு வட்டியே கிடைக்கும். இவ்வளோ ஒர்க்கு நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை, டைரெக்டாகவே கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வருஷம் சொன்னாங்கன்னா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 2 1. 3 வருஷம் சொன்னாங்கன்னா 3 3 1. இந்த நம்பரை மட்டும் மைண்டில் வைங்க. 2 வருஷம் வந்தால் 2 1, 3 வருஷம் வந்தால் 3 3 1. அதே இது 4 வருஷம் ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா 4 6 4 1. இந்த நம்பர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இதை மைண்டில் வச்சிங்கன்னா போதும், டைரெக்டாக கூட்டு வட்டியை மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருந்தாங்க, நான் ஷார்ட்கட்லேயே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி நான் காமிக்கிறேன். ஷார்ட்கட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, எப்படி நோட் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல உங்களுக்கு வந்து அசல் ரூபாய் 4000 மென்ஷன் பண்ணிட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% மென்ஷன் பண்ணாங்க, காலம் 2. அப்போ காலம் 2ன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ரேட் ஆஃப் அமௌண்ட் எப்படி போட்டுருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்து நோட் பண்ணுங்கள், காலம் இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். இப்போ 2 வருஷமாக இருந்தால் என்ன ஷார்ட்கட் நம்பர் சொல்லியிருக்கேன், 2 1. அது இந்த மாதிரி நோட் பண்ணிடுங்க. இப்போ 4000ல் நீங்கள் 5% கண்டுபிடிக்க போகிறீங்க. 4000ல் 5% என்ன, 4000ல் ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 10%. இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்டேஜ் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு ஈஸியாக மாறும். ஓகே, இப்போ 400ங்கிற 10% இருந்தால் அதில் பாதி தான் 5%. அப்போது 400ல் பாதி 200 அது 5%. இது மனக்கணக்காகவே நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ 200 × 2 400ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 200ல் 5% பார்த்தாவே போதும். 200ல் 5%. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டில் நம்ம 5% பார்த்தோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிச்சிருக்க அதில் 5% பார்க்கணும். 5% என்ன, 10 ரூபா தான், அவ்வளோதான். 200ல் 20ங்கிறது 10%, அதில் பாதி 10. இதுதான் நீங்கள் மனக்கணக்காகவே பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சலாம். இப்போ 10 × 1 10 தான். அப்போது இந்த இதுக்கான கூட்டு வட்டியை டைரெக்டாக கூட்டு வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 410 தான் இதற்கான கூட்டு வட்டி. புரிஞ்சுங்களா? ஸோ 4000 இருந்துச்சு, நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிட்டோம், கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ இந்த நம்பர் என்ன, எந்த வருஷத்துக்கு எந்த நம்பர், அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டேன்னா போதும். இப்போ இதே கான்செப்ட் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விலாம் வரும் பாருங்கள். இப்போ 2வது கேள்வி, 2வது கேள்வியை பாருங்கள். அசல் ரூபாய் 5000,
வட்டி வீதம் 4%, ஒன்றை ஆண்டுகளுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இதிலேருந்து கூட்டு வட்டி என்ன அப்படின்னா அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும். அசல் வேலை இந்த மாதிரி நோட் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காலம் ஒன்றை ஆண்டுகள். இதை நீங்கள் ஒன்றை ஆண்டுகளில் பின்ன வேல்யூவில் இருந்து கலப்பின்னத்துலேருந்து பின்னமாக மாற்றினாலும் ஓகே. பின்னமாக மாற்றினா உங்களுக்கு 3/2ன்னு வரும்ல. ஓகே, இப்போது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 2% தான் வரும். 2% தான் வரும். இப்போ இந்த ரெண்டையும் அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ காலம் பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு வருது. 3ன்னு வந்துச்சுன்னா என்ன நம்பர் சொல்லியிருக்கேன்? 3, 3, 1ன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 5000ல் நீங்கள் 2% கண்டுபிடிச்சாவே போதும். அதான் நம்ம இதை அடிச்சு கொடுத்து சிம்பிளை பண்ணியாச்சு. 2% கண்டுபிடிச்சாவே போதும். 5000ல் 2% என்ன? 1%ங்கிறது 50, அப்போ 2%ங்கிறது 100. 100 × 3 300. அடுத்து இந்த 100ல் 2% நீங்கள் பார்க்கணும். 100ல் 2% என்ன? 2 ரூபா தான். அப்போ 2 × 3 6. அடுத்து இந்த 2 ரூபாயில் 2% பார்க்கணும். இப்போ தான் இங்கே நல்லா சிங்கிள் டிஜிட்டை எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2ன்னு இருக்குது. இதிலேருந்து நீங்கள் 1% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒன்று கொண்டு வந்தீங்கன்னா 10% அர்த்தம். அதுக்கு முன்னாடியும் கொண்டு வந்துக்கணும். அப்போது 0.02ங்கிறது தான் 1%. இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 2% கிடைக்கும். அப்போ இதையும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.04 தான் இருக்கும். இதுதான் அந்த 2%. 2ல் 2% என்னன்னு கேட்டால் 0.04. இப்போ இதை அப்படியே ஒன்றால் மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும். கரெக்டாக டெசிமல் வேல்யூ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 04 6 306. இதுதான் கூட்டு வட்டி. டைரெக்டாகவே நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அரையாண்டு கான்செப்ட் இருந்தாலும் இந்த ஷார்ட்கட் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுருந்தா அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. அரையாண்டுன்னு கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே இது காலாண்டுன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ட்ரிக்கு தான் அழகாக உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கடைசியில் காலம் என்ன வருதோ அதை பொறுத்து ஷார்ட்கட் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 30,000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7% மற்றும் 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் 8% எனில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்க. இது எல்லாமே கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதானே. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் மாறுது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு வருஷம் மாறுது. முதல் வருஷம் 7%, 2ஆவது வருஷம் 8% இருந்தால் இதோட கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுது அப்படின்னா இதை ஒரு ஷார்ட்கட்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அசல் வழி இங்கே நோட் பண்ணிடுங்க 30,000. நெக்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். இங்கே முதல் வருஷம் 7% தானே. அப்போ 100ஓட இந்த 7 ஆட் பண்ணிக்கோங்க. கூடுது அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும், குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். 100 + 7 107. 107 / 100 இன்ட்டு எப்பவுமே டிவைடில் நோட் போட்டு வைங்க. அதுக்கடுத்து 2ஆவது வருஷம் 8%. அப்போ 100 + 8 108. 108 / 100. இதுதான் இங்கே வந்திருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மொத்த தொகை கிடைக்கும். மொத்த தொகை இதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக நம்ம வட்டியை கண்டுபிடிச்சோம்ல. ஸோ அந்த இது வந்து என்ன மாதிரி கேள்வி கேட்டால் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். இப்போ வருஷம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுதுன்னா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி மொத்த தொகையை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. மொத்த தொகையை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அசல் வேல்யூலேருந்து மொத்த தொகையை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை சிம்பிளை பண்ணினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 அவ்வளோதான். எல்லாமே டிவைடில் கேன்சல் பண்ணிட்டோம். இனி எல்லாமே மல்டிபிள் பண்ணுறதான். 107ஐயும் 108ஐயும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. என்னங்கிறத கவனிங்க. இப்போது 107ஓட இந்த 8 மட்டும் ஆட் பண்ணுங்கள், 115ன்னு வருமா? 107ஓட அந்த 8 மட்டும் ஆட் பண்ணால் 115. அடுத்து 7 8ஐயும் மல்டிபிள் பண்ணிடுங்க. 7 8ஐயும் மல்டிபிள் பண்ணால் 56. இதுதான் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இந்த ட்ரிக்கை நீங்கள் கற்றுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து 3ஆல் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணாவே போதும். 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 3000 8 பேலன்ஸ் 1, 15 1 16 6 பேலன்ஸ் 1. அடுத்தது 15 1 16, இங்கே 16 6 பேலன்ஸ் 1 4 1, அதாவது 4 3.
34,468. இப்போ இங்கே 30,000ங்கிறது தான் அசல் அமௌண்ட்டுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்போ இதிலேருந்து கூட்டு வட்டி எவ்வளோ வரும்? இதை கழிச்சோம் அப்படின்னா 4,668 தான் இதற்கான கூட்டு வட்டி. ஸோ நம்ம அழகாக இந்த மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு பிரின்சிபல் வேலையிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஷார்ட்கட் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஒவ்வொரு கொஸ்டின் வந்துமே ஒவ்வொரு ஷார்ட்கட் நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படிங்கிறத. ஸோ இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்தும் பாருங்கள், அடுத்த கேள்வியை கவனிச்சிங்கன்னா, அசல் ரூபாய் 10,000, ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டு வட்டி வீதம் 8%, எண் வேல்யூ 2, 3/4 ஆண்டுகள். அப்போ கலப்பு பிணத்தில் ஆண்டுகள் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுக்கும் நம்ம சூப்பரான ஷார்ட்கட் மெத்தட்லேயே கண்டுபிடிக்கலாம், 2 விதங்களில் கண்டுபிடிக்கலாம். இப்போது மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த 2, 3/4ன்னு இருக்குங்களா? இப்போ இந்த 2ங்கிறது முழு வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 8% அப்படின்னா வருஷத்துக்கும் 8%, ரெண்டாவது வருஷத்துக்கும் 8%, அடுத்தது மூணாவது தான் அந்த 3/4 வருஷம் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அந்த 3/4 வருஷத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 2 6. அப்போது அந்த 3/4 வருஷத்துக்கு நீங்கள் 6% மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த வருஷத்துக்கு மாறிச்சில் அந்த மெத்தடை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணால் அசல் வேல்யூ 10,000 நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம். இன்ட்டு வருஷம் 8%, அப்போ 108/100. ரெண்டாவது வருஷம் 8%, அப்போ 108/100. மூணாவது டைம் வந்து எத்தனை சதவீதம் கண்டுபிடிச்சா போதும்? 6. அப்போ 106/100. இதை சால்வ் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். சிம்ப்ளை பண்ணலாமா? சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த 2 0, இந்த 2 0, அடுத்து இந்த 2 0, இந்த 2 0. இதை மட்டும் பார்த்தா நீங்கள் டிவைடில் 100 அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மேலே என்ன நம்பர் கிடைக்குதோ அதுக்கு 2 டிஜிட் முன்னாடி நீங்கள் புள்ளி வச்சிட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். புரிஞ்சா? இப்போது 108 அழகாக மல்டிபிள் பண்ணிடலாம். என்ன வரும்? 108 + 8 116. 8 மல்டிபிள் பண்ணால் 64. இதுதான் 108 மல்டிபிள் பண்ணாது. இப்போ நம்ம 106 மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும் தானே? பாருங்கள், 1 1 6 6 4 106. இதை மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸ் 2, 6 36 2, 38 8 பேலன்ஸ் 3, 6 36 2 38 பேலன்ஸ் 36 3 39. கரெக்டாக நோட் பண்ணிடணும். 39 பேலன்ஸ் 3, 1 6 6 + 3 9, 1 6. அடுத்து ஒரு 0 அப்படியே போட்டுருங்க. அடுத்தது 4 6 6 1 1 அப்படியே நீங்கள் வச்சிடலாம். இப்போது 0 4 மாற்றி நோட் பண்ணுறேன் பாருங்களேன். எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு ஆட் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன வரும்? 4 வரும், அடுத்தது 8 வரும், அதுக்கப்புறம் 13 வரும், பேலன்ஸ் 1, 16க்கு 6 பேலன்ஸ் 1, 13க்கு 3 பேலன்ஸ் 1 2 1. இப்போ 2 டிஜிட் மட்டும், அதாவது டிவைடில் 100ன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? 2 டிஜிட் மட்டும் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம்ல. அப்போ என்ன வரும்? 12 3 6 3 .84. இதுதான் இதை மல்டிபிள் பண்ணதுக்கான அர்த்தம். ஸோ மல்டிபிளில் நம்ம கவனமாக நம்ம பண்ணணும், ஃபாஸ்ட்டாகவும் நம்ம பண்ணணும். இப்போது கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறோம்? அசல் 10,000லேருந்து 12,363.84 போணுச்சுன்னா பேலன்ஸு 2,363.84. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இதுதான் கூட்டு வட்டி. புரிஞ்சுங்களா? ஸோ அழகாக இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட், அதாவது கூட்டு வட்டி நம்ம அந்த ஷார்ட்கட் நம்பர் வச்சுருந்தோம்ல, அதை வச்சு அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, வந்து இப்போ 3/4 வருஷம் தானே, 3/4 வருஷத்தில் ஒருத்தோணி, அதாவது 2.25 வருஷத்தில் ஒருத்தோணி 2 வருஷத்துக்கு நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ 2 வருஷம் அப்படின்னா வட்டி எவ்வளோ வருங்கிறத டேரெக்டாக கண்டுபிடிச்சிடல. 10,000 8%, 2 ஆண்டுகள். அதுக்கப்புறம் 3/4 ஆண்டுகள் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த 2 வருஷத்துக்கு என்ன ஷார்ட்கட் நம்பர்? 2 1. அப்போது 10,000 8%ங்கிறது 800. அப்போ 800 × 2 1600. அடுத்து 800ல் 8%, 8 64.
இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிட்டு 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும் 64. அப்போ 64 நோட் பண்ணிடுவீங்க. 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1664. இது 2 வருஷத்துக்கானது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு 3/4 வருஷத்துக்குன்னு மட்டும் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 3/4 வருஷத்துக்கானதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன பழைய மெத்தட் தான். அதாவது 10,000ல் ஃபஸ்ட்டு இந்த வட்டியை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 10,000 + 1664 என்ன வரும்? 11,664ன்னு வரும். இதுக்கு நீங்கள் இந்த 3/4 வருஷத்துக்கான பர்சன்டேஜ் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3/4 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 8%. அப்போ நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6%. அப்போது இந்த 11,664க்கு நீங்கள் 6% மட்டும் கண்டுபிடிச்சினா போதும் 3/4 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிடும். இங்கே நம்மளுக்கு 2 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம 3/4 வருஷத்துக்கான வட்டி இந்த 6%. எப்படி 6% கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு நீங்கள் 2 டிஜிட் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சிட்டிங்கன்னா இதுதான் 1%. இதை நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் 6%. அப்போ பாருங்கள், 6 நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸ் 2, 6 36 2 38க்கு 8 பேலன்ஸு 3, 6 36 3 39 பேலன்ஸ் 3, 1 6 6 6 + 3 9, 1 6. இதுதான். ஸோ இங்கே நம்ம 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 699. அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி 1664, 3/4 வருஷத்துக்கான வட்டி 699.84. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த 2.25 வருஷத்துக்கான வட்டி கிடச்சிரும். ஸோ 8 4, இங்கே 13க்கு 3 பேலன்ஸ் 1, இங்கே 16க்கு 6 பேலன்ஸ் 1, இங்கே 13க்கு 3 பேலன்ஸ் 1 2, 2383.84. இதுதான் இதற்கான வட்டி. இந்த 2 விதத்துங்களில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்குமே இந்த இதில் ஏதாவது ஒன்று யூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் கொடுக்குற இந்த கிளாஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். நிறையா ஷார்ட்கட் கற்றுக்க முடியும். புரிஞ்சா? இப்போ இந்த 4 கொஸ்டினுமே அழகாக இந்த மெத்தடில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொருக்குமே தனித்தனியாக இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை அதிகரிப்பு குறைவு, இயந்திரத்தோட மதிப்பு அதிகரிப்பு குறைவு, அந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் கேள்வியில் பார்ப்பீங்க. அதுக்கும் இதே ஷார்ட்கட், இதே கூட்டு வட்டி கான்செப்ட் தான். இப்போ பாருங்கள், கூட்டு வட்டி அதோட பயன்பாடுகளை பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிப்பை நம்ம P × 1 + R/100 இது ஆல்ரெடி நம்ம கூட்டு வட்டிக்கான அந்த ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம பார்க்குறோம்ல, அதே சேம் ஃபார்முலா தான். ஆனால் அதே இது குறைவு அப்படிங்கிறதுக்கு அந்த ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். P × 1 - R/100 யூஸ் பண்ணியிருப்போம். இது குறைவு. இது இயந்திரத்தோட மதிப்பு குறைவுக்கும் நம்ம இதே மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சதவீதம் வருஷம் வருஷம் குறையுது அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஃபார்முலா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி இருக்குன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த நான் சொன்னேன்ல இதுக்கெலாம் இது யூஸ் ஆகுன்ட்டு. வளர்ச்சி வீதம் கொடுக்கப்பட்டா, செல்களின் வளர்ச்சி கொடுக்கப்பட்டா இந்த சூத்திரம் பயன்படும். அதே போல் இயந்திரங்கள், வாகனங்களோட பயன்படு உபகரணம், அது தேய்மான மதிப்பு, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ கேள்வி பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. இந்த மாதிரி கேள்விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டைம்ஸ் சேவ் பண்ணுற மாதிரி மெத்தட் என்ன அப்படின்னா, ஃபார்முலாவே நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கலாம். அதாவது நான் சொல்கிற மாதிரி டைரெக்டாக அந்த ஸ்டெப்பு வாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 இருந்துச்சு. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது? 4% குறையுதா? ஆண்டுதோறும் 4% குறையுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூடுது அப்படின்னா 100ஓட கூட்டிக்கணும், குறையுதுன்னா 100ஓட குறைச்சிக்கணும். அப்போ 100 - 4 96ன்னு வரும். 100 - 4 96ன்னு வரும். 96/100. இது மொதல் வருஷம். அதுக்கு அடுத்தது இன்னும் 2 வருஷங்கிறனால இன்னொரு 1 வருஷம் நீங்கள் நோட் பண்ணணும். இந்த 2 வருஷம் முடிவில் இப்போ அப்போ நீங்கள் கொஸ்டின் நல்லா கவனிங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 70,000 இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு வருஷம் 4, மொதல் வருஷம் 4 குறையுது, அதுக்கப்புறம் 2வது வருஷமும் 4 குறையுது. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் அவங்களோட கேள்வியே. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எங்கே எக்ஸ் போடணும் அப்படிங்கிறது தெளிவாக, எங்கே வேல்யூ போடணும், எங்கே எக்ஸ் போடணும்னு தெளிவாக தெரிஞ்சாவே போதும். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. இப்போது இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாமா? பாருங்கள்,
இப்போ இதில் ஃபஸ்ட்டு 96 நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 96 மல்டிபிள் பண்ணுறது தான். அதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 100ஓட எவ்வளோ கம்மி? 4 தானே கம்மி. அப்போது ஃபஸ்ட்டு 100ஓட 4 கம்மி அப்படின்னா எவ்வளோ வரும்? 92ன்னு வரும். அடுத்து 4 என்ன கம்மியாக இருந்துச்சோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 4 4 16ன்னு வரும். 92 16 தான் இதற்கான மல்டிப்ளிகேஷன். அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் 7ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும்ல. ஏன்னா 96 மல்டிபிள் பண்ணிட்டோம். இனி 7ஆல் மட்டும்தான் மல்டிபிள் பண்ணணும். 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 42க்கு 2 பேலன்ஸ் 4, 1 7 7 + 4 11க்கு 1 பேலன்ஸ் 1, 7 2 14 1 15க்கு 5 பேலன்ஸ் 1. அடுத்தது 9 7 63 1 64. இதுதான் ஒவ்வொரு வருஷம் 4 நாள் குறைஞ்சி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அந்த 64,512ன்னு கிடைக்கும். பாருங்க, ஆரம்பத்தில் வந்து அப்படியே 4 நாளாக குறைஞ்சிட்டே வந்துருச்சா. ஸோ 64,512 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த இதை வச்சு நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்க்குற மேக்ஸ் டாப்பிக்கில் கூட்டு வட்டியில் தான் பெரிய பெரிய நம்பர் வரும். அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக மற்ற டாப்பிக்லாம் ஈஸியாக மாறிடும். நல்லா ஃபாஸ்ட்டாகவும் சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். அடிக்கடி கேட்குற இந்த மாதிரி பாக்டீரியா மாடல் கொஸ்டின் நல்லா தெளிவாக நீங்கள் அதை கவனிச்சுக்கோங்க. ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அதே ஷார்ட்கட்லேயே கண்டுபிடிச்சலாம். ஆரம்பத்தில் 10,000 இருந்திருக்கா? ஓகே, 10,000 நோட் பண்ணிட்டேன். இப்போ என்னது அப்படின்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்தில் மாற்றம் அடையுது. முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சி. அப்போ 100%லேருந்து 5 கூட்டினோம்னா 105/100 இன்ட்டு 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ வளர்ச்சி குன்றினா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ 100லேருந்து 8 குறைச்சிட்டோம்னா 92/100 இன்ட்டு அடுத்து 3வது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடையுது. அப்போ 100 + 10 110/100. இந்த மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா இப்போ எவ்வளோ இருக்கும்? 3 மணி நேரத்துக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கும்? இதுதான் கேள்வி. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 5ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 21 டைம்ஸ் வரும். அடுத்து 2ஆல் சிம்பிளை பண்ணால் 1 2 4 2 8 பேலன்ஸ் 1 12 6 2 12. அப்போது எதை மல்டிபிள் பண்ணணும்? 21 46 11 இதை மட்டும் மல்டிபிள் பண்ணாவே போதும். நீங்கள் 21 46 மல்டிபிள் பண்ணுங்கள். 46 21. அப்போ 1 6 6 1 4 4 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 4 2 8 1 9. அப்போது அது மல்டிபிள் பண்ணால் 6 6 9. இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? 11ஆல் மல்டிபிள் பண்ணணும். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இதவே அப்படியே ஒரு டிஜிட் நீங்கள் முன்னாடி தள்ளி போட்டு ஆட் பண்ணுங்கள். 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 16க்கு 6 பேலன்ஸ் 1 10. அப்போது 10,626 தான் அந்த 3 மணி நேரத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அமௌண்ட் வேல்யூ. அப்போது இதுதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பெரிய நம்பர் வர்றதை நீங்கள் தைரியமாக நல்ல நம்பிக்கையோட ப்ராக்டிஸ் பண்ண. நிறைய பேர் என்ன பண்ணால் பெரிய நம்பரவே வந்துச்சு அப்படின்னாவே கஷ்டமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நீங்கள் மல்டிபிள் பண்ணணும், தைரியமாக மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா மற்ற ட்ரிக்கு தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அதை கற்றுக்க முடியும். அதே போல் ஃபார்முலா தெரியலாம் கற்றுக்கலாம். ஆனால் இந்த பெருக்கல் வகுத்தல் ப்ளஸ்ஸு மைனஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட பேசிக்கான மிஸ்டேக்கு. நம்ம மேக்ஸோட அடிப்படையே என்ன மாடலாக இருந்தாலும் கடைசியில் அந்த கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ வகுத்தலோ இதில் தான் வந்து நிற்கும். அதை நம்ம கரெக்டாக நம்ம பண்ணிடணும். இது புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதே போல் மக்கள் தொகை கான்செப்ட்லையும் கேட்பாங்க. உங்களுக்கு நான் பயிற்சி கணக்கில் அதை நான் காமிக்கிறேன். இதுவும் பெரிய நம்பர் தான், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பெரிய நம்பர் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்தது 3வது ஃபார்மெட்டில் வரக்கூடிய ஃபார்முலா என்னென்னா இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இது அடிக்கடி கேட்பாங்க. எல்லா கொஸ்டின்லையுமே இந்த மாடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது 1 அல்லது 2 கொஸ்டின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு 2 கண்டிஷன் தான். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்போது CI - SI = P × R/100 ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து அந்த 1+ அப்படிங்கிறதெல்லாம் வரவே வராது.
நீங்கள் பாருங்கள் மற்றதுலாம் 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும், ஹோல் பவர் என்னென்ன இருக்கும். இங்கே வந்து அந்த 1+ இல்லாமல் உங்களுக்கு வந்திருக்கும். அதே இது 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா p × r/100 ஹோல் ஸ்கொயர் × 3 + r/100. இப்போ நீங்கள் 3 + r/100 மட்டும் நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் 300 + r ஹோல் டிவைடட் பை 100ன்னு இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக இப்படின்னு கூட நீங்கள் எழுதினாலும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் சிம்ப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ ஒன் பை நான் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000ங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு வட்டி வீதம் 4ன்னு கொடுத்து 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிங்க தனி வட்டிக்கு வித்தியாசம் கேட்குறான். அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னாவே p × r/100 ஹோல் ஸ்கொயர். பிரின்சிபல் வேல்யூ என்ன 5000 × r வேல்யூ 4, அப்போ 4/100, இன்னொரு ஒரு 4/100 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து ஓர் 50 50, 2 50 100, அப்புறம் ஒரு 2 2, 2 4, அப்போ 4 × 2 என்ன 8. 8 தான் அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அந்த மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அதே இது அடுத்த கொஸ்டினை பாருங்கள். 8000 பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, 3 ஆண்டுகள். அப்போ 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வரும் p × r/100 ஹோல் ஸ்கொயர். அதோடு சேர்த்து 300 + r/100 இப்படியும் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். 3 + r/100. ஏன் வந்து 3 + r/100ன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு அதை நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாடலுக்கு மாற்றணும். இதாக இருந்தால் 300ஓட அவங்க கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணாவே போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிரின்சிபல் வேல்யூ என்ன 8000. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5னால 5/100, மறுபடியும் 5/100 × இங்கே 305/100 இதுதான். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இந்த 2 0வும் இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 5 5, 2 10, 1 2, இங்கே 4 2 8. அடுத்தது என்ன 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 20, இங்கே 61. இப்போ அதே இது 5ஆல் அடிச்சு கொடுங்க. 1 5 5, 4 5 20. அப்போ இந்த நாலுமே அடி ஆயிரும். மொத்தத்துக்கு எல்லாமே அடி ஆயிடுச்சு இந்த 61 தவிர்த்து. ஸோ 61 தான் அதற்கான ஆன்சர். சிம்ப்ளை பண்ணுறது தான் நம்ம கவனமாக பண்ணிக்கணும். ஸ்மார்ட்டாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்தெந்த நம்பரை சிம்ப்ளை பண்ணால் முழுசாக டிவைட் ஆகும் அதெல்லாம் நம்ம நல்லா கவனிக்கணும். புரிஞ்சுங்களா? ரைட். இப்போ இதுக்கப்புறம் பயிற்சி கணக்குகள் கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சி கணக்குகளில் நம்ம இப்போ பார்த்தா அதே மாடல்கள் தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றா பாருங்கள். இப்போது பயிற்சி இந்த 4.3 ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள். 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியானது. எல்லாமே நீங்கள் இப்போ நம்ம பார்த்த அதே மாடல் தான். நீங்கள் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் 5000 12%, 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கு ஆண்டு ஒரு முறை அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு 2 1ங்கிறது. 5000ல் 12% என்ன 10%ங்கிறது 500, 1% 50னா 2% 100. அப்போது மொத்தத்துக்கு 600. 600 × 2 1200. இப்போ 600ல் 12%, 60ங்கிறது 10%, 12ங்கிறது 2%. இதெல்லாம் அப்படியே மனக்கணக்காகவே போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ 72 × 1 72 தான். 2 ஆட் பண்ணால் 1272. இதான் கேள்விக்கான அந்த கூட்டு வட்டி. இப்போ அதே இது நீங்கள் ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கேள்வி என்ன நம்ம பார்த்தோம் பாருங்கள். ஸோ இதில் 8000 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டு கிடைக்கும், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கிடைக்கும் எனில் கிடைக்கும் கூட்டு வட்டியானது அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 8000ங்கிறத நோட் பண்ணிடுவீங்க, 10% நோட் பண்ணிடுவீங்க, ஓராண்டு நோட் பண்ணுவீங்க. இப்போது அரையாண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ன்னு கிடைக்கும். இங்கே 5%. இதுதான். இப்போ இதே இது நீங்கள் லாஜிக்காக யோசித்தீங்கன்னா ஓராண்டில் எத்தனை அரையாண்டு இருக்குது? 2 அரையாண்டு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிரும். மறக்காமல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும் அரையாண்டுன்னு கொடுத்தாங்கன்னா. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 8000ல் என்ன தான் கண்டுபிடிக்கும்? இப்போ 2னா 2 1. 8000ல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 5%. 8000ல் 5% என்ன 400. 8000ல் 10% 800. அதில் பாதி தான் 5% 400. இப்போ 400 × 2 800. 400ல் 5%. 400ல் 5% என்ன 20. 20 × 1 20. அப்போ 820 தான் நமக்கு தேவையான
வட்டி. இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ அதே போல் அடுத்தது கவனிங்க. அடுத்து இந்த மாதிரி மக்கள் தொகை கான்செப்டில் என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம்? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்ன? இப்போ இதை நல்லா கவனிக்கணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அது எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்காங்க. எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் 10% அதிகரிச்சிருக்கா? அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருந்திருக்கு. மொதல் வருஷம் 10% அதிகரிச்சிருந்தா 110/100. 2வது வருஷம் 10% அதிகரிச்சிருந்தா 110/100. 3வது வருஷமும் 10% அதிகரிந்தா 110/100. இந்த மாதிரி 3 வருஷமும் 10% அதிகரித்து தற்போது எவ்வளோ இருக்குது? இந்த 26,620ன்னு இருக்குது. இதைத்தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எங்கே எக்ஸ் போடணும், எங்கே வேல்யூ போடணும், இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சாவே போதும். கன்ஃபியூஷன் இல்லாமல் சூப்பராக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. இப்போ இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 0 எல்லாமே அடிச்சிருங்க. இப்போ மேலே 3 11 இருக்குது. இப்போ 11ஓட கியூப் வேல்யூ தான் இது. 11ஓட கியூப் வேல்யூ என்ன? 1331. இப்போ இந்த சைடு இருக்கிறத பாருங்கள். 1331 2 டைம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2662ன்னு வரும். அப்போ இங்கே 2 டைம்ஸ்னால் 20ங்கிற வந்துருமா? வேலை முடிஞ்சா? அழகாக அடிச்சு கொடுத்துட்டோம். இப்போ இங்கே 20ஓட கீழே இருக்க அந்த எல்லா ஜீரோவும் இப்போ ஒரு ஜீரோ அடிச்சிட்டோம். மீதி இருக்கலாம் அந்த 10ன்னு 3 டைம் இருக்குது. அப்போ 1000ன்னு வருமா? அப்போ 20 × 1000 20,000. அப்போது ஸ்டார்டிங்கில் 20,000 இருந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 10% அதிகரித்து தற்போது 26,620 இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, அப்போ ப்ராக்டிஸுங்கிறதா ரொம்ப முக்கியம். பெரிய நம்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து இப்போ இதெல்லாம் அதே மாடல். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் 5000 8% ஆண்டு வட்டி, 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன? இந்த மாதிரி கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்ல. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஹோம்ஒர்க் கொஸ்டின் இதை நீங்கள் மறக்காமல் இதற்கான ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போது இது நம்ம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் இருக்குது, ஷார்ட்கட் இருக்குது. அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4வது கொஸ்டின் என்ன? 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. இப்போ 2.5 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க, கலப்பினத்தில் இருக்குது. இது நம்ம பயப்படணும் அவசியம் இருக்கா? ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் 2.5 வருஷத்துக்குரிய பர்சன்டேஜை மாற்றுங்க. இப்போ 2.5 வருஷத்தில் முதல் வருஷமும் 10%, 2வது வருஷமும் 10%, அடுத்த அரை வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு? 10ல் பாதி தானே அரை வருஷம், அப்போது 5%. இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறதா 4000 அடுத்து 10% அதிகரிக்கணும் 110/100, அதுக்கு அடுத்தது 110/100, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? 105/100ன்னு போடணும். இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மொத்த தொகை கிடைக்கும். சால்வ் பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். இந்த ஒரு 0 இங்கே இருக்க ஒரு 0, மறுபடியும் இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணலாம். அடுத்து இந்த 0 இங்கே இருக்க 0, அடுத்து 5ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 21ன்னு வரும். அடுத்து இந்த 2 இங்கே 2, அவ்வளோதான். இப்போ கீழே இருக்கிற எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. 2 11 11 21, இதுதான் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது. ஸோ 2ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணால் நீங்கள் 21 அப்படியே 21 இங்கிட்டு போடுங்க, 231ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த 231 11ஆல் இன்னொரு 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதா இந்த சைடு ஒரு 231 போட்டு ஆட் பண்ணிடுங்க. 1 4 5 2. இப்போ இதை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணாவே போதும். 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 8 10க்கு 0 பேலன்ஸ் 1 4 1 5 5082. இதுதான் மொத்த தொகை. இதிலேருந்து இப்போ இந்த 5082லேருந்து 4000 மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 1082 தான் வட்டி. 1082 தான் வட்டி. இந்த மாதிரி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்தடுத்தது இப்போ இந்த மாதிரி ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% வட்டியில் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு கொஸ்டினில் உங்களால் எந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண முடியாது.
எந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. நல்லா பாருங்கள், இதில் நம்மளுக்கு மொத்த தொகை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண நினச்சோம்னா p × 1 + r/100² 2 ஆண்டுகள் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன அசலை காண்க கேட்குறாங்க. மொத்த தொகை இந்த வேல்யூ, ஓகே, மொத்த தொகை இந்த வேல்யூ 4. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2028 பிரின்சிபல் எவ்வளோன்னு தெரியாது. இங்கே 4ன்னு அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 1/25 இது சிம்ப்ளை பண்ணால் 26/25ன்னு இருக்கும் ஹோல்². இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அடித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், ஷார்ட்கட் சொல்கிறேன், அதுபடி இதை ட்ரை பண்ணுங்கள். நல்லா கவனிங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க 4ங்கிறத. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், நீங்கள் சிம்ப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடுவீங்க. இப்போ இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா 4% அப்படிங்கிறத நீங்கள் 4/100ன்னு போடலாம். அதை நீங்கள் அடித்து கொடுத்தா 1/25ன்னு இருக்கலாம். இப்போது கீழே இருக்க வேல்யூ தான் பிரின்சிபல் வேல்யூ. 25ன்னு இருக்கா, 25 தான் பிரின்சிபல் வேல்யூ. மேலே இருக்க 1ஐயும் இந்த 25ஐயும் கூட்டிட்டீங்க அப்படின்னா அதுதான் மொத்த வேல்யூ. அப்போ 25 + 1 என்ன, 26. ஸோ அப்போ இங்கே கிடச்ச மாதிரி இந்த வேல்யூ இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே 2 ஆண்டுகள் வந்துச்சு அப்படின்னாவே இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணுங்கள். 25 ஸ்கொயர் பண்ணால் 625. 26 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 626. இப்போது உங்களுக்கு இங்கே ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆண்டு 2000 ஆண்டுங்கிறத விட மொத்த தொகை இவ்வளோ ஆகிறது அப்படின்னு நினச்சாங்கன்னா இதான மொத்த தொகை. அப்போ மொத்த தொகையோட வேல்யூ என்ன, 626. ஸோ 626 இந்த 2028னா 625ஓட மதிப்பு என்ன, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்ப்ளை பண்ணி மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அதாவது பாக்ஸ் மெத்தடில் அப்படியே நம்ம சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 2ஆல் நீங்கள் அடிச்சு கொடுங்க. 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 3 1 3, அதுக்கப்புறம் இங்கே 1 0 1 4ன்னு இருக்கும். இப்போ 3103 இப்போ எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். 4ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 8ஆல், 8னா உங்களுக்கு கூட போயிடும். 3 டைம்ஸு 4 டைம்ஸு இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதவே நீங்கள் இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ நான் மாற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதாவது 626 இருந்தது, 626 இருந்தது, இங்கே 2028ன்னு இருந்துச்சு. இப்போ 626 நம்ம 26 × 26 நம்ம பிரித்தோம்ல. இப்போ இந்த மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 13 இருக்கும், இங்கே 1 0 1 4ன்னு இருக்கும். மறுபடியும் 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 13ன்னு வரும், இங்கே 5 0 7ன்னு இருக்கும். இப்போ 13 ஸ்கொயர் பண்ணால் 169. 169 × 7ன்னு வரணும் அப்படின்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா. 39 27 7 பேலன்ஸ் 2, அடுத்து 18 2 20க்கு 0 பேலன்ஸ் 2 1 3. அப்போ 507 கிடைக்குதா. அப்போது 13 × 13ங்கிறது 169. இதை நம்ம 3 டைம்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக நம்ம சிம்ப்ளை பண்ணணும். 3. இப்போ நம்ம இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணாவே போதும். 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15க்கு 5 பேலன்ஸ் 1, 6 1 7, இங்கே பாயிண்ட் 1875 தான் அந்த பிரின்சிபல் வேல்யூ. இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. இப்போ இங்கேயும் நீங்கள் இதே மெத்தட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணதில் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த 26ங்கிறத 26 ஸ்கொயருங்கிறத தனியாகவே நோட் பண்ணிக்கலாம். இப்போ 2028 p × 26 × 26 /25 × 25 இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும், இந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறும், மல்டிப்ளாக இருக்கிறது டிவைடாக மாறும். அப்போது 2 28 மேலே 25 25ன்னு மாறும், கீழே 26 × 26ன்னு மாறும். இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு தேவையான பிரின்சிபல் வேல்யூ வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுக்கும்போது இங்கே 13, இங்கேயும் 13ன்னு வரும், இங்கே நம்ம 1014, அதை அடிக்கும்போது 507ன்னு கிடைக்கும். இதில் இருந்தே நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். சிம்ப்ளை பண்ணியோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன தான் பெரிய நம்பரை நம்ம சிம்ப்ளை பண்ணுறதா இருக்குது. 2 மெத்தடில் நீங்கள் அழகாக இதில் வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒரு சிலதுக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இந்த மாதிரி நீங்கள் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு சில மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
நல்லா நிறையா ஷார்ட்கட்லேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், இங்கே இந்த கொஸ்டினுக்கு 6வது கொஸ்டினுக்கு எதையுமே ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை, எதையும் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. 6வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, 13.1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 3375 ஆனது 4096 மாறும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போது நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை நல்லா மைண்டில் வைங்க. ஆக்சுவலாக நான் நிறையா பேசிக் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். அது முக்கியமாக ஒரு ஸ்கொயர் வேல்யூவை 1 ஸ்கொயர்லேருந்து ஒரு 30 ஸ்கொயராவது படிச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதே போல் க்யூப் வேல்யூ ஒரு 1 க்யூப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 க்யூபாவது நம்ம படித்து வைக்கணும். அது அடிக்கடி ஒரு 5 படித்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே உங்களால் கெஸ் பண்ண முடியும். 3375ங்கிறது 15ஓட க்யூப் வேல்யூ, 15ஓட க்யூப் வேல்யூ. அப்போ 4096 என்னான்னு கேட்டிங்கன்னா 16ஓட க்யூப் வேல்யூ. அவ்வளோதான். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சார் ரைட்டு சார், எங்களுக்கு பார்த்த உடனே இது ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னங்க சார் பண்ணுறதுனா, இந்த 3 தான் காலம், 3 தான் காலம், அவ்வளோதான். இப்போ இந்த அரையாண்டுன்னு வார்த்தை சொன்னதுனால இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 1/2ன்னு வருமா? அப்போ 1.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். 1.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். ஸோ நீங்கள் நல்லா இந்த ட்ரிக்கை மைண்டில் வச்சிங்கன்னா ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் ஷேர் பண்ணலாம். அதே போல் இப்போ வட்டிலாம் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் வேறு இருந்தால் எப்படி என்ன மாடல் நம்ம சால்வ் பண்ணணும் பார்த்துருக்கோம். அதே போல் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம், இதுவும் நம்ம அதே ஒரே ஃபார்முலா தான். இதிலே நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது அடுத்தது பாருங்கள். அடுத்தது ஸோ இதெல்லாம் இப்போ ரீசண்டாக உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. குரூப் 1 எக்ஸாமில் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாமே நம்ம பார்த்த மாடல் தான், நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வித்தியாசமாக என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஆண்டுங்கிறம்போது எடுத்துக்கொள்ளும் நேரம் கொண்டிருக்காங்க. ஆண்டுங்கிறதானே இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட்டு, 0 கான்செப்ட்லேயே ஷார்ட்கட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்கே இதில் எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே இது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே 0 2 இருக்குது, இங்கே எதுவுமே 0 இல்லை அப்படின்னா அந்த 2 தான் ஆன்சர், 2 தான் ஆன்சர். அதே இது அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 ஆண்டு அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். எதையுமே நான் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜஸ்ட்டு 0 கான்செப்டை வச்சு அழகாக நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்றேன். இதெல்லாம் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு தொகையாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. 2662 மாறுன்னு சொல்கிறாங்க. எந்த தொகையாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்த தொகை. ஓகேவா? 10% மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இதில் நம்ம எதில் அப்ளை பண்ண முடியும்? ஏன்னா இதில் தொகைங்கிற வேல்யூ இல்லை, 3 ஆண்டுகள்ங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. A = P × 1 + R/100 ஹோல் பவர் n வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள். 2662. பிரின்சிபல் வேல்யூ தெரியாது. இங்கே 1 + R வேல்யூ என்ன? 10 / 100 ஹோல் பவர் கியூப். இப்போ இது சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே P × 11/10 கியூப் வேல்யூ தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இது பார்த்தீங்கன்னா 1331 டபுள் டைம்ங்கிறது இருக்கும். இப்போ இதில் 11ங்கிறது 1331 தானே. அப்போது நான் எல்லாம் இது 1000 மாறும். கியூப் வேல்யூலாம் நான் மாற்றிட்டேன் அப்படின்னா 1000 வேல்யூவாக மாறும். இது 1331 மாறும். இதை நான் அடிச்சு கொடுத்தா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 × 1000 2000 தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது நான் ஆல்ரெடி மெத்தட்லாம் நான் சொன்னதுனால தான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறேன். இன்கேஸ் தெரியலன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் இங்கே நம்ம கற்றுக்கிறது. லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு மாடல் மட்டும் இருக்குது, உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதையும் சிம்பிளான ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு லாஸ்ட் இது மடங்கு கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க, அதையும் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க.
இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இந்த கொஸ்டின் தான். இப்போ கொஸ்டின் பாருங்கள், 12வது கொஸ்டினை பாருங்கள். ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதே போன்று 1.69 மடங்காகிறது எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வட்டி விதம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த ஷார்ட்கட் நல்லா கவனிங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். இப்போ இந்த மாதிரி மடங்கு 1.69 சொன்னாங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அசல் வேல்யூவை பிரின்சிபல் வேல்யூவை 100ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதே போன்று இத்தனை மடங்காக மாறு, அசலை போன்று இத்தனை மடங்காக மாறுன்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் மொத்த தொகை. இந்த மொத்த தொகை என்ன ஆகும், அசல் வேல்யூ 100னா இந்த வேல்யூவை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 169ன்னு கிடைக்கும், 169 கிடைக்கும். இப்போ மொத்த வேல்யூ மேலே நீங்கள் நோட் பண்ணிடுங்க, பிரின்சிபல் வேல்யூ கீழே நோட் பண்ணுங்கள். என்ன 169 டிவைட் பை 100. இப்போ இது கண்டிப்பாக, ஏன்னா 2 ஆண்டுகள் அப்படின்னா கண்டிப்பாக இது ஸ்கொயர் வேல்யூவாக வரும். 169ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 13ஓட ஸ்கொயர் வேல்யூ. 100ங்கிறது 10ஓட ஸ்கொயர் வேல்யூ. இந்த ஸ்டெப் புரிஞ்சுங்களா? இப்போ இதுக்கப்புறம் அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான். என்னென்னா இங்கே நமக்கு 100 வரணும் அப்படின்னா இந்த 10ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும், 10 மல்டிப்ளை பண்ணால் தான் 100. அதே 10ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், என்ன வரும் 130ன்னு வரும். இப்போ 100ஓட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, 30 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது 30% தான். அவ்வளோதான், இதுதான் இதற்கான ஆன்சர். நல்லா தெளிவாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம், நல்லா கண்டுபிடிச்சிட முடியும். புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ கூட்டு வட்டியில் உள்ள எல்லா மாடல்ஸுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இதில் ஒரு சிலது பெரிய பெரிய நம்பர் இருக்கும், அதை நம்ம எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக சிம்ப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து ஃபாஸ்ட் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.